ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யானை போல பிளிறுவதாலும், கரடியைப் போல கதறுவதாலும், கழுதையைப் போல கனைப்பதாலும், காக்கையைப் போல காக்கா பிடிப்பதாலும், பெருச்சாலியைப் போல ஊழல் செய்வதாலும் தான் உயிர்களிடத்தில் அன்பாக இருக்கிறான். அப்படியேதான் பிற உயிர்களும் இடிதாங்கியை பார்த்து பல்லை காட்டிக்கொண்டு நலம் விசாரித்து விட்டு செல்லும். தெருநாய்கள் கூட இடிதாங்கி வருகிறான் என்றால் குறைப்பதை நிறுத்திவிட்டு குளவை போட்டு வரவேற்கின்றன. மியாவ் என்று கத்தும் பூனைக்கு கூட பசித்தால் புசிப்பதற்கு பொறை கொடுத்து மகிழ்கிறான் இடிதாங்கி. ஏனென்று சொன்னால் இந்த மீசை பூனையின் மீசையைப் போல வரையப்பட்டிருப்பதால் அதற்கு கைமாற்றாக தினமும் ராயல்டி வழங்கி கொண்டிருக்கிறான். ஆக உயிர்களிடத்தில் அன்பு செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தை இடிதாங்கி கற்றிருக்கிறான். கட்சி விட்டு தாவுவதற்காக மாற்று கட்சியினரின் சுவரேறி குதித்தால் கூட வெறிநாயாக இருந்தாலும் சொரிநாயாக மாறி இடிதாங்கியின் வரவை வாலாட்டி எதிர்கொள்ளும் என்பதை இந்த உலகம் பலமுறை உணர்ந்திருக்கிறது. எந்த விலங்கை பார்த்தாலும் அதற்கு ஐ லவ் யூ சொல்லும் வழக்கத்தை இடிதாங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் மெத்த படித்தவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் கூட பிற உயிரினங்களின் மேல் காதல் கொள்வது இல்லை. அதை காதல் செய்வதை விட சாதல் செய்வது சால சிறந்தது என்று எண்ணி கர்ணகொடூரமாக சிந்திக்கிறார். அதுவும் மருத்துவம் படிக்கும் மாணவர்களில் சிலர் செத்து செத்து விளையாடுவதற்கு நாயும் குரங்கும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். குரங்குதான் சேட்டை செய்யும் என்று சொல்லுவார்கள். குரங்கிலிருந்து பிறந்து சட்டை மாட்ட தெரிந்ததால் தான் குரங்கு சேட்டையை மனிதன் மறந்து பகுத்தறிவு பட்டம் பெற்றான். ஆனால் அந்த பட்டத்தை பெற்றவர்களே குரங்கு சேட்டை செய்தால் என்ன சொல்லுவது? இது மட்டுமல்ல, வீட்டுக்குள் வந்த சிறுத்தையை காட்டிலே கொண்டு போய் விடுவதற்கு வழி என்ன என்று ஆராயாமல் அடித்தே கொன்றதையும் 2 நாட்களுக்கு முன்னால் இடிதாங்கியின் காதுகளில் வந்து சொன்னார். எல்லா விலங்கினங்களுக்கும் அச்சுறுத்தல் வந்து விட்டது. யானைகள், மான்கள், காட்டெருமைகள் கிராஸ் பண்ணும் பகுதிகளில் உள்ள சாலைகளில் மெதுவாக செல்லவும் என்று எழுதி போட்டிருக்கிறார். அதை ஏன் காட்டுப்பாதையில் போகும் ரயில் பாதைகளில் எழுதி போடவில்லை? அண்மையில் வந்த செய்தியோடு சேர்த்து இதுவரைக்கும் 4 யானைகளை ஜிகுபுக்கு ரயில் முட்டி கொண்டிருக்கிறது. இப்படி தொடர் வண்டிகள் முட்டி தொடர்ச்சியாக யானைகள் மடிந்து கொண்டிருந்தால் யானைகளை எப்படி பாதுகாப்பது? யானைக்கு அடி சறுக்கும் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். தண்டவாளம் சறுக்கலாமா? யானைகளுக்கு படிக்க தெரிந்தால் ரயில்களுக்கு குறுக்கே செல்லாதே என்று போர்டு மாற்றிருக்க முடியும். குறைந்தபட்சம் கும்கி யானைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் கூட அது வாத்தியார் யானையாக மாறி பாடம் சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தால் காடுகளில் ரயிலை ஓட்டுவது எப்படி என்று ஓட்டுநர்களுக்கு வகுப்பு எடுக்க இடிதாங்கிக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு வேண்டி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.